Standard 12, Unit 1, Applications of Matrix and Determinants. Matrix. What is matrix? Matrix is a rectangular array of elements with order m by n. ஓகேவா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த மைனருக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் டிட்டர்மினன்ட். அப்படி டிட்டர்மினன்ட் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஏ நான் சிங்குலர்னு சொல்லுவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏக்கு இன்வர்ஸாக இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏயோட மல்டிப்ளை ஆனாலும் சரி, இல்லை அந்த பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட அந்த ஏ மல்டிப்ளை ஆனாலும் சரி, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐஎன் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பிங்கிறது அந்த ஏக்கு இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக எப்படி டெனோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி 3 தியரம் இருக்குது. தியரம் 1.4, தியரம் 1.7 அண்ட் 1.8. தியரம் 1.4 என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி 4ல் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ இன்வர்ஸோடைய டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தியரம் 1.7 என்ன இருக்குது அப்படின்னா இஸ் ரிவர்ஸ் லா ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏபிங்கிற 2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஏபியும் நான் சிங்குலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏபிக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் தியரம் 1.7. அப்புறம் தியரம் 1.8 இது லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். ஏங்கிறது நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ இன்வர்ஸும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஏ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஏ மாறிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 தியரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய தியரம் தான் தியரம் 1.9. தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க. தென் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா adjoint A inverse is equal to adjoint A inverse is equal to 1 by determinant of A into A. இதை என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ணோம். சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற நான் சிங்குலர்னு கொடுத்தாங்க. நான் சிங்குலர் அப்படின்னா தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A is not equal to 0 அப்படின்னு அர்த்தம். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் adjoint A of whole inverse is equal to adjoint A inverse is equal to 1 by determinant of A into A அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இதுக்கு ஏற்கனவே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is நான் சிங்குலர் அப்படின்னா சின்ஸ்னா ஏற்கனவே கொடுத்தாங்கன்னு அர்த்தம். சின்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது நான் சிங்குலர் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துருந்த பட்சத்தில் ஏற்கனவே மட்டும் தியரம் 1.3 என்ன சொல்லுது அப்படின்னா ஏங்கிறது நான் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் அந்த தியரத்துடைய ப்ரூஃபை என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலானா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் வந்து நான் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ். என்ன பண்ணுறேன் டேக்கிங் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா இது வரைக்கும் நம்ம தியரத்தின் மூலமாக அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் டேக்கிங் இன்வர்ஸ் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன் இன்வர்ஸ் எடுக்கிறேன். அப்படி இன்வர்ஸ் எடுக்க சொல்ல அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸுக்கு ஹோல் இன்வர்ஸ் எடுக்கேன். இதுக்கு தியரம் 1.7 உள்ள அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ஏபிங்கிறது டிட்டர்மினன்ட் ஏபிங்கிறது நான் சிங்குலராக இருந்து அந்த ஏபிக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா என்ன பண்ணலாம் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் இதை ரிவர்ஸ் எழுதிக்கிறோம்னா ஏ இன்வர்ஸ் தான் ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஓகேவா இதுக்கு இந்த ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸுக்கு தியரம் 1.8 பயன்படுத்துகிறேன். அதில் என்ன இருக்குன்னா ஏங்கிற நான் சிங்குலர் இருக்கும் பட்சத்தில் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் எப்படி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் இதுக்கு பேர் என்ன பண்ணிக்கிறேன் ஏ எழுதிக்கிறேன். அப்புறம் டிட்டர்மினன்ட் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ். இப்போ தியரம் 1.4 படி நினச்சி சொல்லிக்கலாம் ஏங்கிற நான் சிங்குலர் இருக்கும் பட்சத்தில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறேன். தர்ஃபோர் நமக்கு இதில் ஃபைனல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A whole inverse is equal to 1 by determinant of A into A கிடச்சிருக்கு. நான் 1 எடுத்துக்கிறேன். அடுத்தது we know that adjoint of A is equal to determinant of A into A inverse. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் இதில் replace A by A inverse. adjoint A inverse is equal to determinant of A inverse. ஏங்கிற இடத்துல A inverse வருது. அப்புறம் இங்கே ஏங்க ஏக்கு பேர் A inverse A inverse whole inverse அப்படின்னு வந்துடும். ஏற்கனவே தியரம் 1.4 and 1.6 என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா A inverse டிட்டர்மினண்ட்டை 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸை ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே தஃபா என்ன கண்டுபிடிச்சோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏன்னு கண்டுபிடிச்சோம். அதை 2ன்னு எடுத்துட்டேன். ஃப்ரம் 1 and 2 நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியது அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ ஹென்ஸ் ப்ரூவ்.